இப்போ நம்ம வந்து வீட்டிலேருந்து என்ன சாப்பாடு வந்துருக்குன்னு பார்ப்போமா. இன்னும் கொடுத்துட்ருக்காங்க. வண்டி பார்க்க மோசமாக தான் இருக்குது. நம்ம ஜாக் ஸ்பேரோ அது வந்து க்ளீன் பண்ணணும் வண்டியை. இன்றைக்கி தான் வேலை இருக்குது அவனுக்கு. இப்போ வந்து சாப்பாடு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். என்னைக்காச்சுன்னா அப்படி எதாவது வரும். மற்ற நாள் நார்மலாக மிக்சடு வந்துடும். வாட்டர் பாட்டில், ஒரு வாட்டர் பாட்டில் ஒன்று. பார்த்திங்கன்னா நம்மளோட கால்குலேட்டர் பொருள், நம்மளோட ஃபோனு, இது ஸ்நாக்ஸு, கடலை பார்த்துங்க, கடலை இந்த மாதிரி சின்ன சின்னது. ஒரு பிளேட் வந்துடும். அது கூட ஒரு குழம்பு கொடுத்துருவாங்க. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இதில் தோசை கொடுத்துருந்தேன். எனக்கு காலையில் பார்த்துட்டு என்னடா இருந்துட்டு போன தோசை காலையிலேக்கு சாயந்தரத்துக்கும் பிரித்து சமைச்சிருக்காங்களான்னு தெரில. இதில் சாப்பாடு வந்துடும். மாத்திரை எதாவது முடியலைன்னா மாத்திரையை போட்டுடணும். மிக்ஸி இதெல்லாம் வச்சுக்கணும். இது எதுக்கு அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்யாணம் ஆயிடுச்சுன்னா வீட்டு ஹோட்டல், அதாவது வீட்டு ஹோட்டல்பாங்க. வீட்டில் வந்து நமக்கு வந்து செஃப் ஒய்ஃப் வந்து சமைச்சு கொடுத்துருவாங்க. என்ன வந்து பார்ப்போம். ஓகே, நமக்கு பிடிச்ச டிஷ்ஷு தக்காளி சாதமும் கத்திரிக்காய் பொரியலும். ரைட், சோறு தாங்க, ரைஸு தான் தம்பி. பிரியாணி ரைஸில் போட்டுருவாங்க. அதில் தோசை இருக்குது, சட்னி, இது இன்றைக்கி உள்ளது.